ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் ஒரு புது டாபிக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜுவாலஜி விலங்கியலை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம இந்த அப்டேட்டட் சயின்ஸ் மெட்டீரியலில் இருந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி இந்த 3 சப்ஜெக்ட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக இந்த அப்டேட்டட் சயின்ஸ் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கடைசி டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவாலஜி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ரொம்ப ஈஸியான டாபிக்ஸு, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இதை லைக் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஜுவாலஜியில் முக்கியமாக நம்மளோட உடல் உறுப்பு மண்டலங்களை பற்றி தான் அதிகமாக நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம உடம்புல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, இவ்வளோ மைன்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனாலே ஜுவாலஜி வந்து ரொம்ப ஒரு ஈஸியான பார்ட். உங்களுக்கு லைக் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியலை வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜுவாலஜி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த லெசன் போட்டாலும் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்லேருந்து டெப்த்து வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம சொல்லுவோம். சில டைம் வந்து இந்த புக்கில் இல்லாத கண்டென்ட்டையும் நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதையும் நான் சொல்லுவேன். அதனால் மெட்டீரியல் கையில் வச்சுக்கிட்டு வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கண்டென்ட்டை நீங்கள் படிச்சுட்டாலே உங்கள்கிட்ட எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜுவாலஜியோட ஃபஸ்ட்டு லெசன் வந்து நியூட்ரிஷியன், உணவு ஊட்ட முறைகள். ஓகேவா? ஸோ உணவு ஊட்ட முறைகள் ஏன் வந்து முதல்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து உடல் உறுப்பு மண்டலங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டமை பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா? அதில் முதல் உடல் உறுப்பு மண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உணவு ஊட்ட முறை என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இந்த லெசனை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற லெசன் வந்து புரியுன்றதுனால தான் இந்த லெசன் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். கண்டிப்பாக இதில் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் டீட்டெயில்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நியூட்ரிஷியன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃபுட் வி ஈட். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூட்ரியன்ட் வந்து இருக்குங்க. ஊட்டச்சத்துக்கள் என்பது நம்ம சாப்பாடு, அதாவது நம்ம எதுக்கு சாப்பாடு சாப்பிட்றோம், நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி வந்து நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்னால தான் நமக்கு அந்த எனர்ஜி என்பது கிடைக்குது. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நாம் உண்ணும் உணவில் ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது. ஸோ அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நீங்கள் லெஸ்ஸாக இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஊட்டச்சத்துக்களோட குறைபாடு வந்து ஏற்படுகிறது. அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன ஏற்படலாம், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வரலாம், இல்லை வைட்டமின் குறைபாடுகள்னால நமக்கு நிறைய நோய்கள் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நோய்களும் ஏற்படுகிறது. ஓகேவா? இப்போ அடுத்தது நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஸோ எதன் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களை 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரியண்ட்டை எடுத்துக்கொள்ளும் அளவின் அடிப்படையில். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஒன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன், இன்னொன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன். பேர்லே இருக்குது மைக்ரோ நியூட்ரியன், நுண் ஊட்டச்சத்துக்கள். பேர்லே இருக்குது மேக்ரோ நியூட்ரியன், பெரும ஊட்டச்சத்துக்கள். அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஜஸ்ட்டு மில்லிகிராம் அளவுக்கு அந்த ஊட்டச்சத்து வந்து கிடைச்சா போதும். ஓகேவா? ஸோ அந்த நியூட்ரியண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வைட்டமின் எடுத்துக்கோங்க, இல்லை மினரல்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சில இம்பார்ட்டண்ட் மினரல்ஸ்லாம் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய வைட்டமின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே
நமக்கு வந்து மில்லிகிராம் அளவில் தான் நம்ம உடம்புக்கு வந்து தேவைப்படும். கிராம் அளவில் நமக்கு தேவைப்படும். அதாவது அதிகமான அளவில் வந்து நமக்கு இது தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வைட்டமின் மினரல்ஸை வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து கிராம் அளவில், ஒரு நாளைக்கு கிராம்ஸ் அளவில், அதிகப்படியான கிராம்ஸ் அளவில் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரும ஊட்டச்சத்துக்கள், மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கார்போஹைட்ரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட். ஏன்னா கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமாக ஒரு நாளைக்கு எத்தனை கிராம்ஸ் தேவைப்படுமா? ஒரு நாளைக்கு 300 கிராம்ஸ் அத்தியாவசியமாக தேவை. நான் சொல்கிறது வந்து மினிமம் குவான்டிட்டி. நீங்கள் ஒரு ஹியூமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் நீட் என்ன, கார்போஹைட்ரேட்டோடைய பேசிக் நீட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 300 கிராம்ஸ் ஆச்சு தேவை. அதே போல் ஃபேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஹியூமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச அளவு தேவைப்படக்கூடிய ஃபேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கிராம். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிராம் அளவில் இருக்குங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரும ஊட்டச்சத்துக்கள், மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லும். உதாரணத்துக்கு புரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 0. ஒரு நார்மலான ஹியூமன் அடல்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது பெரியவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 0.8 கிராம்ஸ் பர் கிலோகிராம் பர் டே. அதாவது ஒரு நாளைக்கு பர் டே அப்படின்னா ஒரு நாளைக்கு பர் கிலோகிராம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு 0.8 கிராம்ஸ் தேவை. அப்போது 50 × 0.8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? 40 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம். இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த அளவாச்சு நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் குறைபாடு நோய்கள் வந்து நமக்கு ஏற்படும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பெரும ஊட்டச்சத்துக்களில் வருங்க. கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீனு, இது எல்லாமே வந்து பெரும ஊட்டச்சத்துக்களில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிராம்ஸ் கணக்கில் நமக்கு தேவைப்படும் நம்மளோட உடலுக்கு. அதே போல் வைட்டமின் மினரல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நுண் ஊட்டச்சத்துக்களில் வரும். பிகாஸ் அது வந்து மில்லிகிராம் அளவு தான் நம்மளோட உடலுக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். நுண் ஊட்டச்சத்துக்கள் என்பது மில்லிகிராம் அளவுக்கு தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மேக்ரோ நியூட்ரியன்ட் என்பது நம்ம உடம்புக்கு கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு 300 கிராம் தேவைப்படும். ஃபேட் என்பது ஒரு நாளைக்கு 80 கிராம் அத்தியாவசியமாக தேவைப்படும். ப்ரோட்டீன் என்பது இது வந்து அடல்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அடல்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 0.8 கிராம்ஸ் பர் டே பர் கிலோகிராம் ஆஃப் த பாடி நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுவே நீங்கள் சைல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் அதிகமான ப்ரோட்டீன் என்பது தேவைப்படும். ஏன்னா குழந்தைகள் தான் வந்து வளரணும். ஓகேவா? ஸோ குழந்தைகள் என்பது அவங்களோட மசில்ஸ்லாம் வளர்கிறதுக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான். அதனால தான் குழந்தைகள் அப்படின்னா 0லேருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள தான் நம்ம சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சில்ட்ரன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீனோட அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் வந்து தேவைப்படுங்க. அதாவது பர் கிலோகிராமுக்கு 2 கிராம்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 1 கிலோகிராமுக்கு 2 கிராம் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து 6 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 6 × 2 போட்டிங்கன்னா 12 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து அத்தியாவசியமாக குழந்தைக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? அதுவே நீங்கள் அடல்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.8 கிராம்ஸு பர் டே பர் கிலோகிராம் ஆஃப் த பாடி தேவைப்படும். அதுவே நீங்கள் டீனேஜர்ஸாக இருக்கீங்க, டீனேஜர்ஸ் அப்படின்னா 13 வயசுலேருந்து 19 வயசு டீனேஜர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 0.9 கிராம்ஸ்லேருந்து 1 கிராம்ஸு ஒரு நாளைக்கு பர் கிலோகிராம் ஆஃப் த வெயிட்டுக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டீட்டெயில்டாக கார்போஹைட்ரேட்டை பற்றியும் ப்ரோட்டீனை பற்றியும் ஃபேட்டை பற்றியும் இந்த கிளாஸில் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து வைட்டமினை பற்றியும் மினரல்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். ஏன்னா ஒரே கிளாஸில் இதை கம்ப்ளீட் பண்ணினா ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், வீடியோட லென்த்தும் பெருசாகும். அப்படின்றதுனால இந்த கிளாஸில் நம்ம கார்போஹைட்ரேட்டு அடுத்ததாவது மேக்ரோ நியூட்ரியண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். கார்போஹைட்ரேட்னா என்ன, அது எப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அந்த மாதிரி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது மூணுத்துக்குமே நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல கார்போஹைட்ரேட்டை பற்றி நம்ம படிக்கலாம். அடுத்தது கார்போஹைட்ரேட்.
கார்போஹைட்ரேட்டோடைய இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகருங்க. ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஏன் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 300 கிராம்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது கிராம்ஸ் அளவில் நம்மளோட உடலுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஸ்டினில் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது வந்து பெரும ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு கேட்பாங்க. கார்போஹைட்ரேட்டா, வைட்டமினா, மினரல்ஸா, அடுத்தது வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், கார்போஹைட்ரேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சுகர் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ ஏன் இதை சுகர்னு சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது இது வந்து ஒரு வகையான எனர்ஜி ஈல்டிங் ஃபுட். அது என்ன எனர்ஜி ஈல்டிங் ஃபுட் அப்படின்னா, இப்போ வந்து நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம். நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெண்டாக பிரித்தோம். ஒன்று வந்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டு, இன்னொன்று வந்து மேக்ரோ நியூட்ரியண்ட்டு. ஒன்று வந்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டு, இன்னொன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோ நியூட்ரியன்ட் என்பது மில்லிகிராம் அளவு தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். மேக்ரோ நியூட்ரியன்ட் என்பது கிராம் அளவுக்கு நமக்கு உடம்புக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் என்பது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட், அதே போல் மினரல்ஸ் என்பது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட், அடுத்தது புரோட்டீன் என்பது ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட், கார்போஹைட்ரேட் என்பது ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட், ஃபேட் என்பது ஒரு வகையான மேக்ரோ நியூட்ரியன்ட். ஓகேவா? ஸோ இந்த வைட்டமின்ஸ், மினரல், புரோட்டீன் இதை வந்து 3 டைப்பாக பிரிக்கலாங்க. எப்படி 3 டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் ஃபுட்டுன்னு பிரிக்கலாம், இல்லை ப்ரொடெக்டிவ் நியூட்ரியன்ட்டுன்னு பிரிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈல்டிங் நியூட்ரியன்ட்டு இல்லைனா ஃபுட்டு, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு பாடி பில்டிங் நியூட்ரியன்ட். ஓகேவா? ஸோ எந்த நியூட்ரியண்ட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குமோ அந்த நியூட்ரியண்ட்டை தான் நம்ம எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கார்போஹைட்ரேட் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் உங்களுக்கு என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த கார்போஹைட்ரேட்னால நமக்கு ஈல்ட் ஆகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். ஓகேவா? கேலரியில் வந்து எனர்ஜி வந்து நமக்கு ஈல்ட் ஆகும். அதே போல் நீங்கள் ஃபேட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபேட் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து கொடுக்கும். அதுவே நீங்கள் ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து எந்த விதத்துலையும் எனர்ஜியை வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடி பில்டிங் அப்படின்னா நம்மளோட டிஷ்யூ வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, இப்போ ஒரு சின்ன புல்லை பெரிய புள்ளையாக வளர்கிறதுக்கு, மசில்லாம் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு என்ன அத்தியாவசியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் என்பது தேவை. அப்போது ப்ரோட்டீன் என்பது எந்த விதமான எனர்ஜியும் கொடுக்காது. ப்ரோட்டீன் என்பது ஒரு பாடி பில்டிங் ஃபுட். அதே போல் ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னா நீங்கள் எந்த நியூட்ரியண்ட்டை வந்து எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பில் இருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடெக்டிவ் ஃபுட், நோய் எதிர்ப்பில் இருந்து காக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைட்டமின்ஸு, மினரல்ஸு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனர்ஜி ஈல்டிங், பாடி பில்டிங், ப்ரொடெக்டிவ்னு நம்ம நியூட்ரியன்ட் வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளும் கிராம்ஸு, மில்லிகிராம்ஸ் அடிப்படையில் 2ஆக பிரித்தோம். அதே போல் வந்து அது எனர்ஜியை கொடுக்குமா, இல்லை பாடி பில்டிங்க்கு யூஸ் ஆகுமா, இல்லை ப்ரொடெக்டிவ் ஃபுட்டாக, அதன் அடிப்படையில் 3 வகையாக நம்ம பிரிச்சுட்டோம். ஓகேவா? அந்த வகையில் பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டு. அப்போ எவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும், நீங்கள் 1 கிராம் கார்போஹைட்ரேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4.1 இருந்து 4.5 கிலோ கேலரிங்க. நான் இந்த இடத்துல தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓல்டு புக்லையும் இது தப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 4 கிலோ கேலரி எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட் 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வரும் பார்த்தீங்கன்னா 4 கிலோ கேலரி. 4 கேலரி கிடையாது, 4 கிலோ கேலரி அப்ராக்சிமேட்டாக. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1 4.5 கிலோ கேலரி எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அது என்ன கேலரி? எனர்ஜியோடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல். எனர்ஜியை ஜூலில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஏன் நம்ம இங்கே கேலரியில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய எனர்ஜியை மட்டும் நம்ம கேலரியில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம், ஜூலில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்போது ஒரு கேலரியோடைய ஜூல் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி என்பது 4.18 சம்திங் வரும். அதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா 4.19 ஜூலுக்கு வந்து சமம்.
ஓகேவா? ஸோ ஒரு கலோரி என்பது 4.19 ஜூலுக்கு சமம். அப்போ 4000 கலோரி என்பது 4K அப்படின்னா என்ன, 4 கிலோ அப்படின்னா 4000 கலோரி என்பது இன்ட்டு 4.19 போட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ ஜூல் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 1 கிராம் கார்போஹைட்ரேட் நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 4 கிலோ கேலரி எனர்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரோட்டீனும் என்ன தான் பார்த்தீங்கன்னா 1 கிராம் ப்ரோட்டீனில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ கேலரி எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கும் ப்ரோட்டீன்லேயும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிராம் ஃபேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோ கேலரி எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்மளோட பாடி, அதாவது ஒரு ஹியூமன் பாடி நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஹியூமனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அத்தியாவசியமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு கண்டிப்பாக டெய்லியும் நீங்கள் வந்து 300 கிராம் கார்போஹைட்ரேட் என்பது நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. அடுத்தது கார்போஹைட்ரேட் என்பது ஒரு வகையான ஆர்கானிக் காம்பவுண்டுங்க. முதல்ல ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட் என்பது நேச்சுரல் ரிசோர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய சேர்மங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கரிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்களாக இருக்கட்டும், இல்லை அனிமலில் இருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்களாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸில் இருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது நேச்சுரல் ரிசோர்ஸில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகையான சேர்மமும் ஆர்கானிக் சேர்மம் தான், கரிம சேர்மம் தான். இதை இன்னொரு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எந்த சேர்மங்களில் உங்களுக்கு வந்து கார்பன் வந்து இருக்கோ அந்த சேர்மங்களை நம்ம என்ன சொல்கிறோம், கரிம சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கார்பன் இருக்கக்கூடிய சேர்மங்களையும் நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க, கரிம சேர்மங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. அப்படி பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். கண்டிப்பாக இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா அதில் கார்பன் இருக்கும். அப்போது கார்போஹைட்ரேட் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார்பன் என்பது இருந்தே தீரும். ஓகேவா? பேரிலே இருக்குங்க கார்போஹைட்ரேட். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போ ப்ளஸ் ஹைட்ரேட். கார்போ அப்படின்னா கார்பன் அப்படின்றது மீனிங். ஹைட்ரேட் என்பது என்ன மீனிங், ஹைட்ரேட்டை உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிறாங்க, உங்கள் உடம்பை நிறைய தண்ணி குடித்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். அப்போ ஹைட்ரேட் அப்படின்னா வாட்டர் மாலிகுலை ரெப்ரசன்ட் பண்ணுது, கார்போ அப்படின்னா கார்பனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இது அடுத்த கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? கார்போஹைட்ரேட்டில் உள்ள தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் வந்து கார்பன் இருக்குது, அதே போல் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஏன்னா கார்போஹைட்ரேட்டை நீங்கள் ரெண்டாக பிரிக்கிறீங்க. ஒன்று வந்து கார்போ, இதன் மூலமாக கார்போஹைட்ரேட்டில் கார்பன் இருக்குது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே போல் ஹைட்ரேட் அப்படின்னா ஹைட்ரேட்டுக்கு மீனிங் என்ன, ஹைட்ரேட்டுக்கு மீனிங் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது அர்த்தம். அப்போ இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினும் உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்க. கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்ன, அதில் கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இப்போ இதில் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்ன ரேஷியோவில் கார்போஹைட்ரேட்டில் இருக்கும்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கார்போஹைட்ரேட் கண்டைன் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இன் 1:2:1 என்ற ரேஷியோவில். அதாவது நீங்கள் கார்பனு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜன், நீங்கள் கார்பன் 1 பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் 2 பங்கு எடுக்கணும், அதே போல் ஆக்சிஜன் வந்து 1 பங்கு எடுக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் கார்போஹைட்ரேட்டில் கார்பனும், ஹைட்ரஜனும், ஆக்சிஜனும் இருக்கும். அதே போல் த சிம்பிளஸ்ட் யூனிட் ஆஃப் கார்போஹைட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். அது என்ன ஸ்மாலஸ்ட் யூனிட்டு? இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் என்ன பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் வந்து இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா உணவுமே வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். அது என்ன ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? அதை நம்ம சாப்பிடும்போது டைஜஷன் வந்து நடக்கும். ஸோ டைஜஷன் நடந்து நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை சிம்பிள் ஃபுட்டாக உடைக்கிறதுக்கு, பிரேக் டவுன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல் இன்டூ சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல், இதுதான் டைஜஷன். அப்போது இந்த கார்போஹைட்ரேட் வந்து டைஜஷன் மூலமாக உடைஞ்சி கடைசியாக கிடைக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இதுக்கு மேலே இந்த குளுக்கோஸை உங்களால் என்ன பண்ண முடியாதான், பிரேக்கே பண்ண முடியாது. இதுதான் கார்போஹைட்ரேட்டோடைய கடைசி யூனிட். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாங்க.
எதன் அடிப்படையில்? அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுல் அடிப்படையில் நம்ம கார்போஹைட்ரேட்டை 3 வகையாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ சர்க்கரை மூலக்கூறு எண்ணிக்கையின் அடிப்படையில் கார்போஹைட்ரேட் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். எந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் அடிப்படையில். உங்களுக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டில் ஒரே ஒரு சுகர் மாலிகுல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஒரு கார்போஹைட்ரேட்டில் 2 சுகர் மாலிகுலில் இருந்து 10 சுகர் மாலிகுல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிகோ இல்லைனா அலிகோ சாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மோனோசாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒற்றை சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 முதல் 10 கவுண்ட் வரைக்கும் சுகர் மாலிகுல் கார்போஹைட்ரேட்டில் இருக்குது. அதாவது செயின் ஃபார்மில் செயின் அது எப்படி 2 முதல் 10 அப்படின்னா ஸோ 2 இருக்கலாம், மினிமம் 2 இருக்கலாம், 2லேருந்து 10 வரைக்கும். ஸோ 10 சுகர் மாலிகுல் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா செயின் வடிவில் பின்னி பிணைஞ்சி ஒரு கார்போஹைட்ரேட் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து அலிகோ சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10க்கு மேற்பட்ட சுகர் மாலிகுலை வச்சிருக்கு. அந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? பாலிசாக்ரியாய்டு, கூட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஓகே, முதல்ல மோனோசாக்ரியாய்ட்ஸை பற்றி நம்ம படிப்போம். ஸோ மோனோசாக்ரியாய்ட்ஸ் என்பது முதல் கொஸ்டின் என்ன? மோனோசாக்ரியாய்ட்ஸ் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் அ கார்போஹைட்ரேட். ஓகேவா? மோனோசாக்ரியாய்ட்ஸ் என்பது என்ன? கார்போஹைட்ரேட்டா, புரோட்டீனா, இல்லை ஃபேட்டா, இல்லை வைட்டமினான்னு கேட்பாங்க. மோனோசாக்ரியாய்ட்ஸ் என்பது ஒரு வகையான கார்போஹைட்ரேட் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போது அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுல் ஏன் அதை வந்து மோனோசாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்? பேரிலே இருக்குது பாருங்கள், மோனோ அப்படின்னா 1, மோனோ அப்படின்னா 1. இதில் ஒரே ஒரு சுகர் மாலிகுல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய சர்க்கரையை ஒற்றை சர்க்கரை. 2 முதல் 10 சுகர் மாலிகுல் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆலிகோ சர்க்கரை, ஒலிகோசாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வந்து 10க்கு மேற்பட்ட சுகர் மாலிகுல் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிசாக்ரியாய்ட்ஸு. ஓகே, கூட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சர்க்கரைன்னு மென்ஷன் பண்ணணும்? கார்போஹைட்ரேட்டோட இன்னொரு நேம் என்ன சொன்னேன்? சர்க்கரை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? இப்போ மோனோசாக்ரைட்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மோனோசாக்ரைட்ஸ் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது இதுக்கு இன்னொரு சிம்பிளான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிங்கிள் சுகர். அப்படி ஏன் இதை சிங்கிள் சுகர்னு சொல்கிறாங்க? ஏன்னா மோனோசாக்ரைட்ஸில் உங்களுக்கு எத்தனை சுகர் மாலிகுல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுகர் மாலிகுல் மட்டும்தான் இருக்கும் மோனோசாக்ரைட்ஸில். ஓகே, ஒற்றை சர்க்கரை. அதனால தான் பேரிலே இதை ஒற்றை சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதோட இந்த மோனோசாக்ரைட்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2nOn. ஓகேவா? இப்போது நான் என்ன சொன்னேன்? மோனோசாக்ரைட்ஸில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 1. ஓகேவா? அந்த சுகர் மாலிகுலில் இருக்கக்கூடிய கார்பனோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6ங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னா அந்த மோனோசாக்ரைட்ஸ் என்பது ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 1. அந்த சுகர் மாலிகுல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுகர் மாலிகுலில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்? கார்பன். சுகர் மாலிகுல் அப்படின்னாலே கார்போஹைட்ரேட் தான். அப்போ கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா CnH2nOn. அந்த சுகர் மாலிகுலில் அதில் இருக்கக்கூடிய கார்பனோட கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 கவுண்ட் இருக்குங்க. ஸோ அந்த 6 எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா C6H12O6. அப்போ மோனோசாக்ரைட்ஸோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா C6H12O6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் மோனோசாக்ரைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸு, ரைபோஸு, டிஆக்சி ரைபோஸு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மோனோசாக்ரைட்ஸுக்கான ஒரு உதாரணம். ஓகேவா? இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் அ கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டில் இது எல்லாம் என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசாக்ரைட்ஸில் வரும். ஏன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரக்டோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேலக்டோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரைபோஸு, டிஆக்சி ரைபோஸ், இது இந்த 5த்துலேயுமே வந்து சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 1 தான் இருக்கும். அதனால இதை வந்து மோனோசாக்ரைட்ஸோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ குளுக்கோஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, குளுக்கோஸ் இஸ் த சுகர் ஃபவுண்ட் இன் த பிளட். ஓகேவா? நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த குளுக்கோஸ் தாங்க. ஓகே, நம்ம ரத்தத்தில் காணப்படக்கூடிய சுகர். ஓகே, நம்ம பொதுவாக நம்மளோட பிளட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டில் சுகர் இருக்குங்க. ஸோ அந்த சுகர் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குளுக்கோஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா, அதனால தான் இந்த குளுக்கோஸுக்கு இன்னொரு நேம் சொல்கிறோம், பிளட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ குளுக்கோஸ் என்பது ஒரு வகையான கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் அது எந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான மோனோசாக்ரியாய்ட்ஸ். ஏன் மோனோசாக்ரியாய்ட்ஸ்? ஏன்னா அதில் ஒரே ஒரு சுகர் மாலிகுல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த குளுக்கோஸ் வந்து எங்கே பெருசாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தில் காணப்படக்கூடிய சுகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் தாங்க. ஓகே, குளுக்கோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் நம்மளோட ரத்த சர்க்கரையை நம்மளுடைய இந்த குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, பிளட் சுகர் அப்படின்னு ஒரு பேரை வந்து கொடுக்குறாங்க. அதே போல் நம்ம நார்மலாக ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் தாங்க. இந்த மோனோசாக்ரியாய்ட்ஸ் குளுக்கோஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஃப்ரக்டோஸுங்க. ஃப்ரக்டோஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேன் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரும்பு சர்க்கரை என அழைக்கப்படுகிறது. நம்ம நார்மலாக கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கரும்பில் அந்த ஸ்வீட்னஸுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் தான் வந்து காரணம். அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நேச்சராகவே அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மிக ஸ்வீட்டஸ்ட் ரொம்ப 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 இனிப்பான சர்க்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் தாங்க. ஓகேவா? அதனால தான் இதை கேன் சுகர், இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க கேன் சுகர். குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க பிளட் சுகர். ஏன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். அதனால் இதை பிளட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த ஃப்ரக்டோஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுராக இயற்கையாகவே மிக இனிப்பான சர்க்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் தாங்க. ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேன் சுகர். கரும்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ் தான் இருக்கும். அடுத்தது இந்த கேலக்டோஸுங்க. கேலக்டோஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா the disaccharides found in the milk is known as lactose. அதாவது பாலில் ஒரு இரட்டை சர்க்கரை வந்து இருக்கும். பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாலில் லாக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு இரட்டை சர்க்கரை வந்து இருக்கும். டைசாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு சுகர் மாலிகுல் வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக எதில் வரும் அப்படின்னு பார்த்தா ஒலிகோசாக்ரியாய்ட்ஸில் வரும். 2லிருந்து 10 சுகர் மாலிகுல் கவுண்ட் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒலிகோசாக்ரியாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ அதுலேயுமே வந்து இந்த குறிப்பிட்டு இந்த 2 சுகர் மாலிகுல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கரையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைசாக்ரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த பாலில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டைஜஷனில் உங்களுக்கு என்ன ஆகும்? டைஜஷன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் வந்து சிம்பிள் மெட்டீரியலாக வந்து பிரேக் டவுன் ஆகிறது தான் டைஜஷன். அப்போ இந்த லாக்டோஸ் வந்து என்னவா உடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு ப்ளஸ் கேலக்டோஸாக உடையும். ஸோ அப்போ நம்ம உடம்புக்கு இந்த கேலக்டோஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் எனப்படுகின்ற டைசாக்ரியாய்ட்ஸ் டைஜஷன் மூலமாக உடஞ்சி தான் நமக்கு இந்த கேலக்டோஸ் என்பது கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. லாக்டோஸ் எனப்படும் பாலில் உள்ள இரட்டை சர்க்கரை உடைந்து குளுக்கோஸ் அல்லது மற்றும் கேலக்டோஸ். குளுக்கோஸ் மற்றும்னா ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, 2 சுகர்னு சொன்னோன்னா குளுக்கோஸ் என்பது ஒரு சுகரு, கேலக்டோஸ் என்பது ஒரு சிங்கிள் சுகரு, குளுக்கோஸ் என்பது ஒரு சிங்கிள் சுகரு. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் இந்த லாக்டோஸ் எனப்படுகின்ற இந்த இரட்டை சுகர். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா C6H12O6. அதே போல் இந்த ஃப்ரக்டோஸோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா C6H12O6. அடுத்தது இந்த கேலக்டோஸோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா C6H12O6. என்ன சார் இந்த 3 ஃபார்முலாவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பேர் மட்டும் வெவ்வேறு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் கெமிக்கலாக ஒரு நேம் சொல்கிறாங்க ஐசோமர். நம்ம கெமிஸ்ட்ரியிலே நம்ம படிச்சிருப்போம். ஐசோமர் அப்படின்னா அதாவது இரண்டு காம்பவுண்டோ இல்லை அதற்கு மேற்பட்ட காம்பவுண்டோ ஒரே மாதிரியான கெமிக்கல் ஃபார்முலா வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் C6H12O6 தான் இந்த 3த்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு கேலக்டோஸ் இது 3த்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஒரே மூலக்கூறு சூத்திரம் மற்றும் வெவ்வேறு அமைப்பு கண்ட ஒரு வேதியியல் சேர்மம் ஐசோமர் என்று அழைக்கப்படுகிறது. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் ஆகிய அனைத்தும் ஒரே மூலக்கூறு சூத்திரத்தை கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 3த்துக்குமே என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H12O6 தான். ஆனால் இந்த 3த்தோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு எப்படி இருக்குமா?
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குளுக்கோஸ் வந்து எந்த குரூப்பை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா ஆல்டிஹைட் குரூப் வந்து சார்ந்திருக்கும். ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து CHO. நம்ம கெமிஸ்ட்ரியில் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் படித்தோம் பாருங்கள். ஆல்டிஹைட்னா என்ன, ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்னா OHல முடியும். அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா உங்களுக்கு எது, COOH. ஓகே, ஆசிட் அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து முடியும். ஓகேவா, இதெல்லாமே நம்ம படித்தோம். கீட்டோன் அப்படின்னா CO அப்படின்ற தொகுதியில் வந்து முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்டிஹைட் தொகுதியை வந்து வச்சுருக்கோம். ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன் தொகுதியை வந்து வச்சுருக்கோம். கேலக்டோஸோடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் தொகுதியை வந்து வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஆல்டிஹைட் தொகுதியை சார்ந்தது, ஃப்ரக்டோஸ் மட்டும் கீட்டோன் தொகுதியை வந்து சார்ந்தது. இது ரெண்டுமே ஒரே மாதிரியான குரூப்பாக இருந்தாலும் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி, அந்த கார்பனோட செயின் ஃபார்மேஷன் என்பது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். அதனால தான் இதை வந்து ஐசோமரில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, அடுத்தது இந்த மோனோசாக்ரைட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரைபோஸாக இருக்கட்டும், டிஆக்சி ரைபோஸா, இது ரெண்டுமே வந்து ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் சுகருங்க. மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் சுகர், மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் சுகர். ஓகேவா, ஸோ இந்த ரைபோஸ் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ யாருக்கு இருக்கும், டிஎன்ஏ என்பது மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது வந்து டிஎன்ஏ என்பது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா, அதே போல் ஆர்என்ஏ என்பது அனிமல் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஆர்என்ஏ. ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏல காணப்படக்கூடிய மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் சுகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைபோஸுங்க. ரைபோ நியூக்ளிக், ஆர்என்ஏவோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதே போல் டிஎன்ஏவோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ என்பது நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலில் காணப்படக்கூடிய ஒன் ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் சுகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆக்சி ரைபோஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மோனோசாக்ரைட்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. அடுத்தது ஒலிகோசாக்ரைட்ஸு. முதல் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒலிகோசாக்ரைட்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டுங்க. எல்லாமே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கீழ்கண்டவற்றில் எது வந்து கார்போஹைட்ரேட்டுன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஒலிகோசாக்ரைட்ஸு, வைட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு இந்த மாதிரி கொடுத்துட்டு எது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒலிகோசாக்ரைட்ஸ் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைனா இப்படி கேட்போம் சார், ப்ரோட்டீன் ஃபேட்டெல்லாம் பார்த்தோன்னே இப்படி கேட்பாங்க. ஒலிகோசாக்ரைட்ஸு, கெரோட்டீனு, என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு கீழ்கண்டவற்றில் எது வந்து கார்போஹைட்ரேட்னு கேட்பாங்க. ஓகேவா, இந்த என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, அடுத்தது என்ன சொன்ன கெரோட்டின், இது எல்லாமே வந்து ஒரு வகையான ப்ரோட்டீன். ஆனால் ஒலிகோசாக்ரைட்ஸ் என்பது ஒரு வகையான கார்போஹைட்ரேட். அப்போது முதல் கொஸ்டினே வந்து ஒலிகோசாக்ரைட்ஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்போ அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஆனால் இதில் நம்ம பொதுவாக படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன. ஓகேவா, 2 முதல் 10 வரை சர்க்கரை மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் ஒலிகோசாக்ரைட், அதாவது மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஒலிகோசாக்ரைட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிகோசர்க்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா டைசாக்ரைட்ஸுங்க. டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா பேரிலே இருக்குது. மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னா பேரிலே இருக்குது. மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 1. டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 2. இந்த டைசாக்ரைட்ஸ் என்பது எந்த சுகரில் வரும் அப்படின்னு பார்த்தா ஒலிகோசாக்ரைட்ஸில் வரும். ஏன் ஒலிகோசாக்ரைட்ஸில் வரும்? ஏன்னா ஒலிகோசாக்ரைட்ஸ் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 2லேருந்து மினிமம் 2 இருக்கும், மேக்ஸிமம் 10 வரைக்கும் சுகர் மாலிகுல் வந்து இருக்கலாம். அந்த ஒலிகோசர்க்கரையிலையும் மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய சுகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைசாக்ரைட்ஸ் தாங்க. ஸோ டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா 2 சுகர் மாலிகுல் வந்து இருக்கும். அடுத்தது த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டைசாக்ரைட்ஸ். இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மோனோசாக்ரைட்ஸ் வந்து CnH2n ON சொன்னமோ அதே போல் டைசாக்ரைட்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2ON-1. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து கார்பனோட கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசாக்ரைட்ஸில் கார்பனோட கவுண்ட் வந்து 6 இருக்கும். ஓகேவா, மோனோசாக்ரைட்ஸில் ஒரே ஒரு சுகர் மாலிகுல் மட்டும் இருக்கும். அந்த சுகர் மாலிகுலில் இருக்கக்கூடிய கார்பனோட கவுண்ட் வந்து 6. அதே போல் டைசாக்ரைட்ஸில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 2. அந்த 2 சுகர் மாலிகுலோட ஒரு சுகர் மாலிகுலுக்கு 6 கார்பன் அப்படின்னா 2 சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 12. ஸோ இந்த 12 எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C12 இருக்கும். அடுத்தது H2O
12 மைனஸ் 1 போட்டிங்கன்னா 11. ஸோ இப்போ இந்த 11 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா C12 H22O11. ஓகே, அப்போ டைசாக்ரைட்ஸோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C12 H22O11. அடுத்தது ஸோ இப்போது அதாவது டைசாக்ரைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன, மோனோசாக்ரைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோம்? குளுக்கோஸ் பார்த்தோம், ஃப்ரக்டோஸ் பார்த்தோம், கேலக்டோஸ் பார்த்தோம், ரைபோஸ் பார்த்தோம், டிஆக்சி ரைபோஸ் பார்த்தோம். அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த டைசாக்ரைட்ஸ் அல்லது ஒலிகோசாக்ரைட்ஸோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸு. ஸோ மால்டோஸில் எத்தனை சுகர் மாலிகுல் இருக்கும்? 2 சுகர் மாலிகுல் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 சுகர் மாலிகுலோட காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு ப்ளஸ் குளுக்கோஸு. இது ஒரு சுகர் மாலிகுல், இது ஒரு சுகர் மாலிகுல். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன உருவாகுது? மால்டோஸ் என்பது உருவாகிறது. ஓகே, மால்டோஸ் வந்து பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம சாப்பாடு வடிக்கும் போது ஒரு கஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைஸ் பாயிலிங் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரைஸ் பாயிலிங் வாட்டரில் என்ன ஃபார்ம் ஆஃப் சுகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்டோஸ் எனப்படுகின்ற இரட்டை சர்க்கரை தான் இருக்கும். அதே போல் இந்த முளைக்கும் தானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, முளை கட்டிய பச்சை பயிர் சொல்லுவாங்க. காலைல இப்போ நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலைல வந்து முளை கட்டி இருக்கும், அதை நம்ம சாப்பிடுவோம், ப்ரோட்டீனுக்காக நம்ம சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் என்ன மாதிரியான சுகர் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்டோஸ் எனப்படுகின்ற இரட்டை சர்க்கரை வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது சுக்ரோஸு. ஸோ சுக்ரோஸ் என்பது ஒரு வகையான டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா எத்தனை சுகர் மாலிகுல் இருக்கும்? 2 சுகர் மாலிகுல் இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த 2 சுகர் மாலிகுல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எனப்படுகின்ற ஒரு சுகர் மாலிகுலும், அடுத்தது ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு சுகர் மாலிகுல். இது ஒரு மோனோசாக்ரைட்ஸ், இது மோனோசாக்ரைட்ஸ். ரெண்டும் சேர்ந்து சுக்ரோஸ் எனப்படுகின்ற ஒரு டைசாக்ரைட்ஸை வந்து உருவாக்குகிறது. ஸோ இந்த சுக்ரோஸுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. ஸோ டேபிள் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சுகர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் ஒரு சுகர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் சுகர் தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரோஸு. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த லாக்டோஸு. ஸோ லாக்டோஸ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டைசாக்ரைட்ஸ். அப்போ டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 2 இருக்கும். அப்போ இது எது 2 சுகரோடைய காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு ப்ளஸ்ஸு கேலக்டோஸு. இதை தான் நம்ம அங்கே படித்தோம், போன மோனோசாக்ரைட்ஸில் வந்து படித்தோம் பாருங்கள். பாலில் லாக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு டைசாக்ரைட்ஸ் வந்து இருக்கும். அந்த டைசாக்ரைட்ஸ் வந்து டைஜஷன் மூலமாக உடஞ்சி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸு கேலக்டோஸுன்னு நம்ம பார்த்தோம். அப்போது இந்த லாக்டோஸ் எந்த 2 மோனோசாக்ரைட்ஸோட எந்த 2 ஒற்றை சர்க்கரையோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு ப்ளஸ் கேலக்டோஸோட காம்பினேஷன் தான் இந்த லாக்டோஸு. ஓகேவா? ஸோ எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மால்டோஸ் என்பது உங்களுக்கு ரைஸ் பாயிலிங் வாட்டரில் ஜெர்மினேட்டிங் கிரெயின்ஸு முளைக்கும் தானியங்கள் மேலும் பிற தாவரங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுகிறது. இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து அரிசி வடிநீருங்க. அடுத்தது இந்த சுக்ரோஸ் என்பது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிளு, நட்ஸு, இது எல்லாமே வந்து நேச்சுரல் அக்வரிங் சுக்ரோஸு. அதாவது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சுக்ரோஸ் சுகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடேபிள்ஸ்லையோ ஒரு சில நட்ஸ்லேயோ நமக்கு நேச்சுராகவே சுக்ரோஸ் என்பது கிடைக்கும். ஆனால் கமர்ஷியலாக இந்த சுக்ரோஸ் என்பது சுகர் கேனில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸோ நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய டேபிள் சுகர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எதுலேருந்து கிடைக்குது? கரும்புலேருந்து தான் கிடைக்குது. அப்போ இந்த கரும்புலேருந்து கமர்ஷியலாக தயாரிக்கக்கூடிய சுக்ரோஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டேபிள் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த லாக்டோஸ் எனப்படுகின்ற இந்த டைசாக்ரைட்ஸ் வந்து காமனாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் வந்து இருக்கும். மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன? சீஸு, ஐஸ்கிரீம்ஸு, பட்டரு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ப்ராடக்ட். இந்த மில்காக இருக்கட்டும், மில்க் ப்ராடக்டாக இருக்கட்டும், இதில் காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் எனப்படுகின்ற இரட்டை சர்க்கரை தான் வந்து காணப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மோனோசாக்ரைட்ஸ் படித்தாச்சு, டைசாக்ரைட்ஸ் அதாவது ஒலிகோசாக்ரைட்ஸில் டைசாக்ரைட்ஸ் வந்து படித்தாச்சு. அடுத்தது பாலிசாக்ரைட்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஸோ பாலிசாக்ரைட்ஸ்னால் என்ன? பேரிலே இருக்க பாலி அப்படின்னா நிறைய வரும். ஓகேவா? ஸோ நிறைய சுகர் 10க்கும் மேற்பட்ட சுகர் அதாவது மினிமம் 10க்கு மேலே இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கும். ஓகே, சுகர் மாலிகுல் எல்லாமே ஓகேவா என்ன ஒரு செயின் வடிவில் உருவாகும். செயின் வடிவில் கனெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஒரு சுகர் மாலிகுல் என்பது ஒரு கார்போஹைட்ரேட் என்பது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? they are long chain of carbohydrate molecule composed of several smaller monosaccharides. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பல சிறிய சாக்ரைடுகளால் ஆன கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளின் நீண்ட சங்கிலியாகும். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு குளுக்கோஸ் என்பது என்ன? குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ் இது எல்லாமே வந்து சிங்கிள் சுகர் தான், மோனோசாக்ரைட்ஸ் தான். இந்த மாதிரி மோனோசாக்ரைட்ஸ் வந்து நிறைய 10க்கும் மேற்பட்ட மோனோசாக்ரைட்ஸ் வந்து ஒரு லாங் செயினில் ஃபார்ம் ஆகி கிடைக்கிறது தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாலிசாக்ரைட்ஸ், கூட்டு சர்க்கரை. இந்த கூட்டு சர்க்கரையில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 10க்கும் மேற்பட்ட சுகர் மாலிகுல் வந்து காணப்படுகிறது. அடுத்தது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மோஸ்ட் அபியூண்டன்ட் கார்போஹைட்ரேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசாக்ரைட்ஸா, டைசாக்ரைட்ஸா இல்லை பாலிசாக்ரைட்ஸான்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிதும் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசாக்ரைட்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட் அபியூண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இந்த ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசாக்ரைட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பாலிசாக்ரைட்ஸோட எக்ஸாம்பிள் என்ன? செல்லுலோஸு, ஸ்டார்ச்சு, கைட்டினு, கிளைகோஜன், ஹெப்பாரின். மோனோசாக்ரைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பார்த்தோம்? குளுக்கோஸு, கேலக்டோஸு, ஃப்ரக்டோஸு, ரைபோஸு, டிஆக்சி ரைபோஸு நம்ம படித்தோம். அதே போல் டைசாக்ரைட்ஸில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மால்டோஸு, சுக்ரோஸு, லாக்டோஸு நம்ம படித்தோம். அடுத்தது பாலிசாக்ரைட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸு, ஸ்டார்ச்சு, கைட்டினு, ஹெப்பாரினு, கிளைகோஜன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க, ஆப்ஷனில் கேட்பாங்க. இதோட இப்போ செல்லுலோஸ் என்பது என்ன ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்? பாலிசாக்ரைட்ஸா, மோனோசாக்ரைட்ஸா, இல்லை டைசாக்ரைட்ஸா, இல்லை ஒலிகோசாக்ரைட்ஸான்னு கேட்பாங்க. அதே போல் வந்து மால்டோஸ் என்பது எந்த 2 சுகருடைய கலவை அப்படின்னு கேட்கலாம். ஓகே, மால்டோஸ் என்பது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் சேர்ந்த கலவை அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ செல்லுலோஸை பற்றி, ஸ்டார்ச்சை பற்றி, கைட்டினை பற்றி, கிளைகோஜனை பற்றி, ஹெப்பாரினை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செல்லுலோஸ் இஸ் அ பாலிமர் ஆஃப் அ குளுக்கோஸ். ஃபஸ்ட்டு பாலிமர்னால் என்ன? பாலிமர் அப்படின்னா அதாவது ஒன்றுக்கும் மேலே 10க்கு மேலே தானே சுகர் மாலிகுல் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு அதை தான் சொல்கிறாங்க, 10க்கும் மேற்பட்ட மோனோசாக்ரைட்ஸ் வந்து ஒரு செயின் வடிவில் சேர்ந்து உங்களுக்கு என்ன உருவாகும்? ஒரு பாலிமர் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பாலிமர். இதில் இருக்கக்கூடிய சிங்கிள் யூனிட்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ செல்லுலோஸ் என்பது பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். நிறைய அளவில் குளுக்கோஸ் வந்து லாங் செயின் வடிவில் கனெக்ட் ஆகி தான் உங்களுக்கு என்ன உருவாகுதுங்களாம்? செல்லுலோஸ் என்பது உருவாகுது. அப்போ செல்லுலோஸ் என்பது பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகேவா? அப்போ அதில் இருக்கக்கூடிய மோனோமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான் மோனோமர். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது 10க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் சங்கிலி வடிவில் சேர்ந்து செல்லுலோஸை உருவாக்குகிறது. இந்த மாதிரி உருவாக்கும். குளுக்கோஸு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட குளுக்கோஸு ஒரு லாங் செயினில் கனெக்ட் ஆகி தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுமா? செல்லுலோஸ் என்பது ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிமர் ஆஃப் அ குளுக்கோஸு. குளுக்கோஸோடைய ஒரு தொகுதி தான் என்ன பார்த்தீங்கன்னா செல்லுலோஸு. அப்போ இதில் இருக்கக்கூடிய மோனோமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தாங்க மோனோமர். அடுத்தது த மோஸ்ட் அபியூண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் த நேச்சர் இஸ் செல்லுலோஸ். அதாவது ஃபுட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் பெருசாக காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக கேட்டாங்க அப்படின்னா பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் த மோஸ்ட் அபியூண்டன்ட் கார்போஹைட்ரேட் இன் அ நேச்சர், இயற்கையாகவே அதிகமாக காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் தாங்க. ஏன் வந்து இது வந்து நேச்சுராக அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த செல்லுலோஸ் என்பது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம பாட்டினில் செல் லெசன் வந்து நம்ம படித்தோம். ஸோ செல் என்பது என்ன செல் இருக்குது? எல்லாத்துக்குமே செல் என்பது, அதாவது எந்த ஒரு உயிரினம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த உயிரினத்தோடைய அடிப்படை அலகு என்பது செல். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதில் நம்ம பெருசாக படித்தது என்ன பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லை பற்றி படித்தோம். அடுத்தது பிளான்ட் செல்லை பற்றி நம்ம படித்தோம். ஓகேவா? இப்போ பிளான்ட்டு செல் என்பது பிளான்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல், அதாவது பிளான்ட் என்பது பல செல்களால் சேர்ந்து உருவானது தான் பிளான்ட்டு. அதில் ஒரு செல்லை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய செல் வால்,
பிளான்ட்டோட செல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா செல் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு உள்ளார ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன். உள்ளே இருக்கக்கூடிய லேயரை செல் மெம்பரேன்னு சொல்லும், வெளியே இருக்கக்கூடிய லேயரை செல் வால்னு சொல்லும். ஓகேவா? அப்போது இந்த செல் வால் வந்து எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ செல் வால் ஆஃப் அ பிளான்ட் மேட் அப் ஆஃப் அ செல்லுலோஸ். அப்போ இந்த செல்லுலோஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். எங்கே வந்து நிற்குது பாருங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த தாவரம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த தாவரமானது செல்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு செல்லை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் செல்வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த செல்வால் வந்து எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் எனப்படுகின்ற ஒரு வகையான பாலிசாக்ரிடைட்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போது செல்லுலோஸ் என்பது என்ன, ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட்டில் அது எந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரிடைட்ஸில் வரும். ஏன்னா சுகர் மாலிகுல் வந்து 10 கவுண்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும் செல்லுலோஸில். அதனால தான் இப்போ இந்த இந்த நம்மளோட பூமியில் அதிகமாக காணக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் தான். அதனால தான் நேச்சராகவே அதிகமாக காணக்கூடிய கார்போஹைட்ரேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலோஸுங்க. ஏன் வந்து இப்போ புரியுதுங்களா, ஏன் வந்து செல்லுலோஸ் தான் நேச்சரில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தான் இருக்குது. அதனால தான் செல்லுலோஸ் வந்து நேச்சராகவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க பிளான்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிளான்ட் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறாங்க, ஏன்னா பிளான்ட்டோடைய செல்வால் வந்து செல்லுலோஸால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். செல்லுலோஸ் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டில் அது எந்த ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரிடைட்ஸ். ஏன் பாலிசாக்ரிடைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து 10க்கு மேலே இருக்கும். ஸோ நேச்சராகவே செல்லுலோஸ் தான் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் தான். அது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட செல்வாலில் வந்து இருக்கும். அதனால தான் இதை வந்து பிளான்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது யூசஸ் ஆஃப் அ செல்லுலோஸ். செல்லுலோஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து பயன்படுகிறதுங்க. நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போது ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மாற்றினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இப்போ 1 கோடி பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த 1 கோடி பேருக்கும் நீங்கள் எக்ஸாம் ஒரே நாளில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு கொஷின் பேப்பரில் எத்தனை பேப்பர் இருக்கும், 50 பேப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 50 பேப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது 1 கோடி பேருக்கும் 50 பேப்பர் கொண்ட கொஷின் பேப்பர் தயாரிக்க எவ்வளோ மரங்களை நீங்கள் வெட்டணும்? ஏன்னா பேப்பர் என்பது மரத்துலேருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. அதனால தான் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் எழுதக்கூடிய எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்லைன் எக்ஸாமுக்கு மாறினாங்க. அப்போது பேப்பர் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக பயன்படக்கூடியது தாவரம். ஸோ தாவரத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸு. ஓகேவா? அடுத்தது யூஸ்ஃபுல் இன் சில்வரிங் ஆஃப் அ மெட்டல். கண்ணாடியோடைய வெள்ளிப்பூச்சு அப்படின்னா என்ன, இப்போது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கண்ணாடியை மேக் பண்ணுற ஃபேக்ட்ரியில் மேக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து சில்வரிங் பண்ணுவோம், சில்வரிங் ஆஃப் அ மிரர். அது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இமேஜை வந்து அந்த கண்ணாடியில் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ அந்த வெள்ளிப்பூச்சில் உங்களுக்கு செல்லுலோஸ் என்பது பயன்படுகிறது. அடுத்தது செல்லுலோஸ் என்பது சிந்தட்டிக் ஃபைபர் ரயான்ஸ் சேர்க்க பயன்படுகிறது. அதாவது சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னா இப்போ பட்டுப்பூச்சிலேருந்து எடுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபைபர். ஓகே, அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தறி செஞ்சு புடவையோ ஏதோ ஒன்று செய்வாங்க, கிளாத் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் ரேயானும் இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக நூல் மாதிரியோ ஏதோ ஒரு சிந்தட்டிக்காக வந்து தயாரிக்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக் ரயான் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறதா இந்த செல்லுலோஸ் என்பது பயன்படுகிறது. இப்போ அடுத்த பாலிசாக்ரைட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சுங்க. ஓகே, இதுவுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா பாலிமர் ஆஃப் அ குளுக்கோஸ். அதாவது குளுக்கோஸ் வந்து 10க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் வந்து லாங் செயினில் வந்து ஃபார்ம் ஆகி என்ன உருவாக்குங்களா, ஸ்டார்ச் என்பது உருவாக்கும். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிமர் ஆஃப் அ குளுக்கோஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய மோனோமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். ஓகேவா? ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு. 10க்கும் மேற்பட்ட குளுக்கோஸ் வந்து லாங் செயின் வடிவில் கனெக்ட் ஆகி தான் ஒரு ஸ்டார்ச்சை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் இதை வந்து பாலிமர் ஆஃப் அ குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் என்ன இருக்குது, ஸ்டார்ச் வந்து இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் கிரெயின்ஸில், பொட்டேட்டோவில் இதெல்லாம் அதிகமாக காணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தான் வந்து அதிகமாக காணப்படுங்க. ஸோ அடுத்தது ஸ்டார்ச் இஸ் த மோஸ்ட் காமன்லி கன்சியூம்டு கார்போஹைட்ரேட் பை ஹியூமன். ஓகேவா? அதாவது மனிதர்களால் பொதுவாக உண்ணக்கூடிய மோஸ்ட் காமன்லி கன்சியூம்டு கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டார்ச். நல்லா இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேச்சராக அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸு. ஓகேவா? அதே போல் த மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் இன் ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரைட்ஸ். அந்த பாலிசாக்ரைட்ஸில் எது வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் தாங்க. ஸ்டார்ச் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய மோஸ்ட் வந்து ஹியூமன் வந்து மோஸ்ட் கன்சியூம்டிவ் கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் தான். அதனால தான் இந்த ஸ்டார்ச் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கார்போஹைட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, கார்போஹைட்ரேட் வந்து பிளான்ட்டில் எந்த ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோ செடி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பொட்டேட்டோவில் கார்போஹைட்ரேட் வந்து எந்த ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அந்த பொட்டேட்டோவை எடுத்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது அந்த ஸ்டார்ச் வந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கொஷின் கேட்பாங்க, அதாவது பிளான்ட்டில் கார்போஹைட்ரேட் என்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது, ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது. அதே போல் அனிமல் இருக்குது பார்த்தீங்களா, அனிமலில் இந்த கார்போஹைட்ரேட் வந்து என்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது. கிளைக்கோஜன் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் அ கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் அ கார்போஹைட்ரேட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கார்போஹைட்ரேட் வந்து எந்த ஃபார்மில் பிளான்ட்லேயும் அனிமல்லையும் ஸ்டோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகவும் அனிமலில் கிளைக்கோஜன் ஃபார்ம் ஆகவும் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ பிளான்ட்டில் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேமிப்பு கார்போஹைட்ரேட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது கைட்டினுங்க. கைட்டின் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் இன் த நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் இன் நேச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்ன்னு நம்ம படித்தோமா. அடுத்தது ரெண்டாவது மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் த நேச்சர். இயற்கையாக அதிகமாக காணப்படக்கூடிய முதல் கார்போஹைட்ரேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். செல்லுலோஸ் நம்ம படித்தோம். அதே போல் இயற்கையில் அதிகமாக காணப்படக்கூடிய இரண்டாவது கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைட்டின். ஓகேவா? ஸோ இந்த கைட்டின் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிளான்ட்டோடைய செல்வால் வந்து செல்லுலோஸ் எனப்படுகின்ற ஒரு கார்போஹைட்ரேட்டால் மேட் பண்ணப்பட்டிருக்குமோ அதே போல் நீங்கள் ஃபங்கையோட செல்வால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கைட்டின் எனப்படுகின்ற ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டால் உருவாகும். ஓகேவா? ஸோ கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ பிளான்ட்டோடைய செல்வால் எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும்னு கேட்பாங்க. பிளான்ட்டோட செல்வால் செல்லுலோஸ் எனப்படுகின்ற ஒரு கார்போஹைட்ரேட்டால் மேக் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது ஃபங்கையோட செல்வால் வந்து எதால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா கைட்டின் எனப்படுகின்ற ஒரு கார்போஹைட்ரேட்டால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த இன்செக்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வண்டோ இல்லை வந்து இந்த ஓடு மேலே வந்து ஓடு வச்ச வண்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஓடு கொண்ட எந்த ஒரு பூச்சி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஓடு என்பது அந்த வெளிப்புற கூடு என்பது எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா கைட்டினால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதனால இது வந்து செகண்ட் மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் த நேச்சர். ஏன்னா இந்த பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டில் தான் அந்த பிளான்ட்டோடைய செல்வால் தான் செல்லுலோஸால் மேட் பண்ணப்பட்டோம். அதனால தான் செல்லுலோஸ் என்பது த மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் த நேச்சர். ஃபஸ்ட்டு மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போட் ஃபவுண்ட் இன் த நேச்சர். அதே போல் இன்செக்ட் தான் ரெண்டாவது அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். அதனால தான் இந்த செகண்ட் மோஸ்ட் அப்யூண்டன்ட் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் த நேச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைட்டின். ஸோ கைட்டின் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கையோடைய செல்வால் வந்து எதனால் மேட் பண்ணப்பட்டோம் பார்த்தீங்கன்னா கைட்டினால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது கிளைக்கோஜன். ஸோ கிளைக்கோஜன் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் அ கார்போஹைட்ரேட், அடுத்தது ஒன் ஃபார்ம் ஆஃப் அ பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் 10க்கும் மேற்பட்ட சுகர் மாலிகுலோட கவுண்ட் வந்து இருக்கும். நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்டார்ச் வந்து நான் என்ன சொன்னேன், அதாவது பிளான்ட்டில் கார்போஹைட்ரேட் என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். அதே போல் இந்த கிளைக்கோஜன் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமலில் கார்போஹைட்ரேட் என்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அனிமல் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் வந்து அனிமல் கார்போஹைட்ரேட். ஏன் அனிமல் கார்போஹைட்ரேட்? ஏன்னா அனிமலில் கார்போஹைட்ரேட் என்ன ஃபார்மில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் ஃபார்மில் ஸ்டோர் ஆகிறதுனால இதை வந்து அனிமல் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிளான்ட் கார்போஹைட்ரேட் நம்ம என்ன சொல்கிறோம், செல்லுலோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பிளான்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஆனால் இந்த ஸ்டார்ச் வந்து கார்போஹைட்ரேட், அதாவது பிளான்ட்டில் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் ஃபார்மில் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்லுவோம். 3 பாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட், பிளான்ட் கார்போஹைட்ரேட், அனிமல் கார்போஹைட்ரேட். அனிமல் கார்போஹைட்ரேட் அப்படின்னா கிளைக்கோஜனை சொல்லும். ஏன்னா அனிமலில் கார்போஹைட்ரேட் கிளைக்கோஜன் ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் கார்போஹைட்ரேட் என்ன, பிளான்ஸில் ஸ்டார்ச் என்பது எப்படி அதாவது பிளான்ட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து என்ன ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். அதனால தான் இதை வந்து ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பிளான்ட் கார்போஹைட்ரேட் என்பது எதை நம்ம சொல்கிறோம், செல்லுலோஸை தான் வந்து நம்ம பிளான்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கிளைக்கோஜனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஹெப்பாரினுங்க. ஸோ ஹெப்பாரின் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின். ஹெப்பாரின் என்பது ஒன் ஃபார்ம் ஆஃப் அ பாலிசாக்ரிடைட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கீப்ஸ் பிளட் இன் அவர் பாடி ஃப்ரம் கிளாட்டிங். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது நம்ம உடம்புல ரத்தம் வந்து ஓடுது. இப்போ நம்ம உடம்புல ஏதாச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கையில் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா கையில் ரத்தம் வந்து வரும். ஓகே, உடனே என்ன ஆகும், கையில் ரத்தம் வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரத்திலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அதில் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்ம பிளட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளட்டில் வந்து என்ன இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் வந்து இருக்கும். இது மூணுமே வந்து ஒன்று ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ டபிள்யூபிசி என்ன பண்ணும், நம்ம உடம்புல வரக்கூடிய நோயை வந்து எதிர்க்கக்கூடிய சத்து வந்து யாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூபிசி இருக்குது. இந்த பிளேட்லெட்டோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா ரத்த தட்டுக்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை உறைய வச்சு அந்த காயத்தை வந்து அந்த ரத்தத்தை வந்து உறைய வச்சு அது மேலே வந்து என்ன பண்ணும், ஒரு வலைப்பின்னல் மேலே வலைப்பின்னல் மாதிரி உருவாக்கி அந்த காயத்தை வந்து சரி பண்ணுறது தான் இந்த பிளேட்லெட்டோட வேலை. ஓகே, முக்கியமாக வெளியே அதாவது ஓப்பனில் வரக்கூடிய ரத்தத்தை வந்து கிளாட் பண்ணுறவர் தான் இந்த பிளேட்லெட்டோட வேலை. ஓகேவா? அப்போது நம்ம ரத்தத்தில் நிறைய பிளேட்லெட்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம உடம்புல ஓடக்கூடிய பிளட்டு வந்து ஏன் வந்து கிளாட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஹெப்பாரின் எனப்படுகின்ற ஒரு சுகர் தான். ஸோ இந்த ஹெப்பாரின் எனப்படுகின்ற சுகர் தான் நம்ம உடம்புல பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகும்போது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெப்பாரின் வந்து எங்கே பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, இல்லை வந்து கிட்னி டயாலிசிஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம உடம்பை வந்து கிழிச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம உடம்பை வந்து கிழிப்பாங்க. கிழிக்கும் போது என்ன ஆகும், ரத்தம் வந்து வெளியே வரும். ஓகேவா? ஸோ அப்போ வெளியே வரக்கூடிய ரத்தம் வந்து ஏன் கிளாட் ஆகாமல் இருக்குது, ஏன் கிளாட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி வந்து உங்களுக்கு ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹெப்பாரின் இன்ஜெக்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடிய ஓப்பனில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து கிளாட் ஆகாமல் அந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ ஹெப்பாரின் வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இந்த பிளட்டில் கலந்து வந்து ஓடுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆன்டிகாகுலண்ட் ஆன்டி கிளாட்டிங் ஏஜென்ட். அதாவது ஆன்டி கிளாட்டிங் ஏஜென்ட்னா என்ன, அதாவது நம்மளோட ரத்தம் வந்து உறையாமல் வைக்கிறதுக்கு இந்த ஹெப்பாரின் வந்து பயன்படுகிறது அப்படின்றதுனால ரத்த உறைதலை தடுக்கும் முகவர் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இதில் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருங்க. லீச் இருக்குது பார்த்தீங்களா, அட்டைப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அட்டைப்பூச்சி வந்து நம்ம கையில் வந்து கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும், அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா நம்மளோட ரத்தத்தை வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ரத்தம் வந்து கிளாட் ஆகவே ஆகாது. அதாவது வெளியே வரக்கூடிய நம்ம உடம்பை விட்டு வெளியே வரக்கூடிய ரத்தம் வந்து கிளாட் ஆகும். அந்த கிளாட் ஆகிற வேலையை தான் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து பண்ணுவார்னு நான் சொன்னேன். ஆனால் அட்டைப்பூச்சி மட்டும் நம்ம கையில் உக்காந்துருச்சு, இல்லை நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு பகுதியில் உக்காந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வெளியே வரக்கூடிய ரத்தம் வந்து கிளாட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீச்சோட எச்சு உமிழ்நீர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாலிவா இருக்குது பார்த்தீங்கன்னா, சாலிவா வந்து ஹிருடின் எனப்படுகின்ற ஒரு வகையான கெமிக்கலை வந்து சுரக்குங்க. இந்த ஹிருடினோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்பாரின் வந்து என்ன வேலையை பண்ணுமோ அதே வேலையை தான் இந்த ஹிருடின் வந்து பண்ணும். ஸோ இந்த ஹிருடின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ்
பிளேட்லெட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கி இந்த ரத்தத்தை வந்து உறைய வைக்காமல் பார்த்துக்கும். அதுதான் இந்த ஹிருடினோட வேலை. இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக் நாலேஜே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக படித்தாச்சு. இப்போ அடுத்தது ஃபேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்து ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபேட்டோடைய இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்பிடுங்க. ஓகே, இதுக்கு வந்து ஏன் இந்த லிப்பிட் வந்து எது ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளைசெரால் அப்படின்ற 2 கெமிக்கலோட காம்பினேஷன் தான் இந்த லிப்பிட்ஸ். ஓகேவா? ஃபேட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சுகர் சொன்னாங்களோ அதே போல் ஃபேட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபேட் வந்து என்ன மாதிரியான ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டுங்க. கார்போஹைட்ரேட் என்பது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. அதே போல் ஃபேட்டுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான். ஓகேவா? அப்போ எவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஃபேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கிலோ கேலரி எனர்ஜிங்க. 9 கலோரி கிடையாது, இது நம்மளோட புத்தகத்தில் தப்பாக இருக்குது, மாற்றி எழுதிக்கோங்க. 9 கிலோ கேலரி எனர்ஜியை வந்து இந்த ஃபேட் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அதே போல் வந்து கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4 கிலோ கேலரி எனர்ஜி வந்து கொடுக்கும். அப்போது இந்த கார்போஹைட்ரேட்டை போல் இந்த ஃபேட் வந்து எவ்வளோ எனர்ஜியை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம் அதிகமான எனர்ஜி வந்து கொடுக்கும். அப்ராக்சிமேட்டாக கார்போஹைட்ரேட்டை விட 2 மடங்கு அதிகமான எனர்ஜியை கொடுக்குறவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு தான். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம ஃபாஸ்டிங் டேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடவே மாட்டோம். நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு கார்போஹைட்ரேட்டே கிடைக்காது. அப்படி இருந்தும் நம்மளோட உடம்புக்கு யார் வந்து எனர்ஜியை கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டு தாங்க நம்மளோட எனர்ஜியை வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட உடம்புக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபேட்டு தேவை அப்படின்னா 80 கிராம் ஃபேட் வந்து தேவை. எல்லாருமே சொல்லலாம் ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு கெட்டது தானே, அப்புறம் எப்படி வந்து ஒரு நாளைக்கு 80 கிராம் ஃபேட் வந்து எடுக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 கிராம் ஃபேட் என்பது அத்தியாவசியமான உணவு. ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பாடிக்கு பேசிக் கன்சப்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80 கிராம். 80 கிராமுக்கு நீங்கள் மேலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து கெட்டது. ஸோ அந்த மாதிரி 80 கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஃபேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூன்னு ஒரு டிஷ்யூ இருக்குங்க. ஸோ அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆன ஃபேட்டு தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது விரதம் இருக்கும்போது அந்த ஃபேட்டை வந்து எனர்ஜியாக பர்ன் பண்ணி நமக்கு எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ஃபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட். ஓகே, எப்படி வந்து கார்போஹைட்ரேட்டோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து குளுக்கோஸ்ன்னு படித்தோமோ அதே போல் ஃபேட்டோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் நடந்து டைஜஷன் அப்படின்னு என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிறது தான் டைஜஷன். கார்போஹைட்ரேட் வந்து நல்லா உடஞ்சி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இதை மேலும் உங்களால் பிரேக் பண்ணவே முடியாது. அதே போல் ஃபேட்டோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட். இதையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஃபேட் இஸ் ஸ்டோர் இன் அடிப்போஸ் டிஷ்யூ அண்டர் அவர் ஸ்கின். நான் இதை என்ன சொன்னேன், நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில் அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து ஸ்டோர். அதாவது நம்ம உடம்புல நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கக்கூடிய ஃபேட் வந்து உங்களுக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எங்கேருந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட்லேருந்து நமக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். அதே போல் நீங்கள் அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் நிறைய ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், குண்டாகணும், நம்மளோட ஸ்கின்லாம் வந்து பருமன் அதிகமாகிறது. ஓகேவா? அடுத்தது ஃபேட் வந்து உங்களுக்கு எங்கே பயன்படுது பார்த்தீங்கன்னா ADEK போன்ற வைட்டமின்களை வந்து கரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன உதவுதா, ஃபேட் என்பது உதவுது. நம்ம இது வைட்டமின் வரும்போது நம்ம படிக்கலாம். ஸோ வைட்டமின் வந்து 2 டைப் ஆஃப் இருக்கலாம். ஒன்று வந்து வாட்டர் சாலிபிள் வைட்டமின், இன்னொன்று வந்து ஃபேட் சாலிபிள் வைட்டமின். ஓகேவா? நம்ம எடுத்துக்கக்கூடிய வைட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புல எப்படி வந்து கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாட்டரில் கரையும், இன்னொன்று வந்து ஃபேட்டில் வந்து கரையும். இந்த வைட்டமின் பி அண்டு சியும் வந்து வாட்டர் சாலிபிள் வைட்டமின். அதே போல் இந்த ADEK வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கி இது எல்லாமே வந்து ஃபேட் சாலிபிள் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வைட்டமினை கரைக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறது,
ஃபேட்ஸ் என்பது பயன்படுகிறது. அதே போல் வந்து ஃபேட் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஒரு இன்சுலேட்டர் போல் செயல்படும். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் வெப்பம் வந்து நம்ம உடம்புல பட்டாலும் அந்த அவ்வளோ வெப்பத்தையும் நம்ம உடம்புல கடத்தாமல் நமக்கு தேவையான வெப்பத்தை மட்டும்தான் அந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து நமக்கு ஒரு இன்சுலேட்டர் போல் செயல்படும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஃபேட் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். எப்படி வந்து ஒரு கார்போஹைட்ரேட் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோ அதே போல் ஃபேட்டுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் என்ன மாதிரியான எலமெண்ட் வந்து இருக்கும்? ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்கள் எல்லாமே ஆர்கானிக் சேர்மங்கள் தான். இன்னொரு டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கார்பன் இருக்கக்கூடிய எல்லா சேர்மமுமே ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். அப்போது ஆர்கானிக் ஃபேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். எப்படி வந்து கார்போஹைட்ரேட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கோ அதே போல் ஃபேட்லேயுமே வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபேட்டி ஆசிட் என்பது என்ன பார்த்தீங்கன்னா கிளைசிரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட் தான். இந்த கிளைசரால் ப்ளஸ் லிப்பிட் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா என்ன? ஃபேட்டோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிடுங்க. இது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே தப்பாக சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேட்டோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட், அதாவது ஃபேட்டு டைஜஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து எந்த ரெண்டு கெமிக்கலோட கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைசரால் ப்ளஸ் லிப்பிடோட கலவை தான் வந்து இந்த ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த ஃபேட்டை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து குட் ஃபேட், இன்னொன்று வந்து பேட் ஃபேட். ரொம்ப ஈஸிங்க. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எந்த கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு, எந்த கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ இல்லைனா கார்பனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்டோ இருந்தது அப்படின்னா, இதை நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் படித்தோம். கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்ததுன்னா அதை வந்து நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் நம்ம சொல்லுவோமா? அப்போது இந்த கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ வந்ததுன்னா அந்த ஃபேட்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, நிறைவுறா கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நிறைவுறா கொழுப்புகள் எல்லாமே வந்து நல்ல கொழுப்புகள். அதே போல் கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வருது அப்படின்னா ஸோ அந்த கொழுப்பை வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லும். நிறைவுற்ற கொழுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே வந்து பேட் ஃபேட்டுங்க. ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் ஃபேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். நிறைவுறா கொழுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைவுறா கொழுப்புகள் அப்படின்னா என்ன? கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ இல்லை கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்டோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைவுறா கொழுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த நிறைவுறா கொழுப்புகள் எல்லாமே என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபேட்டு தான். ஓகேவா? இந்த குட் ஃபேட் ஏன் இதை நம்ம குட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நம்ம இந்த ஃபேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகும். ஸோ நம்ம உடம்புல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் இந்த ஃபேட் வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்குங்க. ஓகேவா? அப்படியே இப்போ நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோமோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த பேட் ஃபேட்டு. ஓகேவா? ஸோ இந்த குட் ஃபேட்டில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே குட் ஃபேட்டான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே குட் ஃபேட் தான். ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, கோகோனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, கோகோனட் ஆயிலை தவிர்த்து மற்ற எல்லா நிறைவுறா கொழுப்புகளும் நல்ல கொழுப்புகள் தான். ஓகேவா? அதே போல் பேட் ஃபேட் என்பது என்ன? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா நிறைவுற்ற கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை ஏன் பேட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம உடம்புல என்ன ஆகாது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? அப்போ விலங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது என்னென்னா பிளான்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளும் நல்ல கொழுப்புகள் தான் எக்ஸப்ட் கோகோனட் ஆயில். அதே போல் விலங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளுமே வந்து பேட் ஃபேட் தான் எக்ஸப்ட் omega-3 ஃபேட். omega-3 ஃபேட் அப்படின்னா என்ன? மீனில் இருந்து கிடைக்கும். சால்மன் மீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மீனில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட் வந்து omega-3 ஃபேட்டுன்னு சொல்லும். அந்த ஒரு ஃபேட் விலங்குகள்லேருந்து தான் கிடைக்குது. மீன் என்பது ஒரு விலங்கு உயிரினம் தான். அந்த ஃபேட் மட்டும் நல்ல ஃபேட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நல்ல கொழுப்புகள், அதாவது நிறைவுறா கொழுப்புகள். கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கும். எக்ஸப்ட் கோகோனட் ஆயில் மட்டும் ஒரு கெட்ட கொழுப்பு. அதே போல் விலங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளுமே வந்து பேட் ஃபேட், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லும், நிறைவுற்ற கொழுப்புகள்னு சொல்லும். அதாவது கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும். எக்ஸப்ட் ஒமேகா 3 ஃபேட் என்பது உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? மீனில் இருந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வேகமாக நடத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின் வந்து நம்ம படிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சேர்ந்த மாதிரி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்டை பற்றி படிச்சிருக்கோம். அடுத்தது ஃபேட்டை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன படிச்சோன்றதை ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நியூட்ரியண்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். எவ்வளோ மில்லிகிராம் எடுத்தீங்க, மில்லிகிராம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுகிறதோ அதன் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், இன்னொன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட். நம்ம உடம்புக்கு நியூட்ரியன்ட் என்பது மில்லிகிராம் அளவில் தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட். எக்ஸாம்பிள் வைட்டமின், மினரல்ஸ் வந்து சொல்லலாம். அதே போல் நம்ம உடம்புக்கு வந்து கிராம் அளவில் நியூட்ரியன்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட், பெரும ஊட்டச்சத்துக்கள் நம்ம படித்தோம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு, ஃபேட், இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த நியூட்ரியண்ட்டை வந்து வேறு சில அடிப்படையில் மூணாக பிடிக்கலாம். ஓகே, எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டு, அதாவது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டு, பாடி பில்டிங்க்கு தேவையான நியூட்ரியண்ட்டு. அடுத்தது ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு, நம்ம உடம்புல நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நியூட்ரியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸு, மினரல்ஸு. நம்ம உடம்புல பாடி பில்டிங்க்கு தேவையான நியூட்ரியன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனு. நம்ம உடம்புல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது கார்போஹைட்ரேட்டை பற்றி நம்ம படித்தோம். ஓகேவா? அது வந்து மோனோசாக்ரைட்ஸ்னு இருக்குது, ஒலிகோசாக்ரைட்ஸ்னு இருக்குது, அதுக்கப்புறம் பாலிசாக்ரைட்ஸ் இருக்குது. மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு சுகர் மாலிகுல் மட்டும்தான் இருக்கும். ஒலிகோசாக்ரைட்ஸ்னால் 2லேருந்து 10 சுகர் மாலிகுல் இருக்கும். பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட சுகர் மாலிகுல் இருக்கும். மோனோசாக்ரைட்ஸோடைய எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸு, ரைபோஸு, டிஆக்சி ரைபோஸ், இது எல்லாமே எங்கெங்கே இருக்கும் நம்ம படித்தோம். அதே போல் டைசாக்ரைட்ஸ், ஒலிகோசாக்ரைட்ஸில் மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் சுகர் பார்த்தீங்கன்னா டைசாக்ரைட்ஸ். 2 சுகர் மாலிகுல் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை தான் நம்ம டைசாக்ரைட்ஸ் சொல்கிறோம். அதில் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? மால்டோஸு, சுக்ரோஸு, லாக்டோஸ் படித்தோம். அடுத்தது பாலிசாக்ரைட்ஸில் நம்ம என்ன படித்தோம்? செல்லுலோஸு, ஸ்டார்ச்சு, கிளைக்கோஜனு, ஹெப்பாரினு. அடுத்தது கடைசியாக ஒன்று படித்தோம் பாருங்கள், இன்னொன்று பார்த்தோம், செல்லுலோஸ், கைட்டின்னு ஒன்று படித்தோம். ஓகேவா? இது எல்லாமே வந்து பாலிசாக்ரைட்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்தது ஃபேட்டை பற்றி படித்தோம். ஓகேவா? ஃபேட் வந்து ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ எனர்ஜியை வந்து கொடுக்கும், அது எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்டு. அடுத்தது வந்து ஃபேட்டோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்ன, ஃபேட்டி ஆசிட் வந்து எந்த 2 கெமிக்கலோட காம்பினேஷன், ஃபேட்டை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, குட் ஃபேட்டு, பேட் ஃபேட்டு. இது எல்லாமே நம்ம படித்தாச்சு. ஓகே, கார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் கம்ப்ளீட்டாக இந்த லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரோட்டீனையும் வைட்டமினையும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம உடல் உறுப்பு மண்டலங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ப்ளஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 daysக்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே.